கலகத்தை உண்டு பண்ணுகிறார், தன்னைத்தானே மேசியா என்று சொல்லுகிறார் அப்படின்னு அநேக வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்தி ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்றாங்க. தீர்மானம் பண்றவங்கள யார் தெரியுமா? பிரதான ஆசாரியர்கள், வேத பாதகர்கள். கர்த்தரை பத்தி தெரிஞ்ச ஜனமே என்ன பண்ணுது? கர்த்தரை சிலுவையில் அறையுது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவரை காட்டி கொடுத்தவர்களையும் அவருக்கு கலகம் ஊட்டுகிறார் என்ற பேர் பழியை வைத்தவர்கள், இப்படிப்பட்ட அக்கிரம ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்களுக்கு இன்னும் தெரியலப்பா. ரெக்வஸ்ட் பண்றாரு, பரிந்து பேசுறாரு, ஃபர்கிவ் மீ பண்றாரு, இவர்களை மன்னியும். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்மளால அப்படி இருக்க முடியுதா? தேவன் அவ்வளவு பண்றாங்க, எல்லாமே பண்ணி லாஸ்ட்ல என்ன 39 அடிகள் அந்த கல்வாரி மேட்டில அவர் சிலுவை எடுத்து கொண்டு போய் அங்க போய் அவருடைய வஸ்திரத்தையும் அவங்க எடுத்துறாங்க. அந்த தீர்க்க தரிசனம்